யார் இந்த நம்பர் 1 கோடீஸ்வரர்? 2026 வென்றவரின் சொத்து மதிப்பை பார்த்தீர்களா? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில வெற்றி பெற்ற புதிய எம்எல்ஏக்களோட பின்னணி பத்தி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கத்தோட அறிக்கை இப்போ தமிழக அரசியல்ல ரொம்ப பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. 234 தொகுதிகளில் ஆய்வு செய்யப்பட்ட 233 வெற்றியாளர்களோட விவரங்கள் பணபலம் அப்புறம் குற்ற பின்னணி அரசியல்ல இன்னும் முக்கிய பங்கு வகிக்கிறத தான் காட்டுது. நடந்து முடிஞ்ச தேர்தலில் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய அரசியல் சக்தியா உருவெடுத்திருக்கு. திமுக 59 இடங்கள்லையும் அதிமுக 47 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில எண்ணிக்கையை தாண்டி வெற்றியாளர்களோட பின்னணி தான் இப்போ முக்கிய விவாதமா மாறியிருக்கு. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் அப்புறம் தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் இணைஞ்சு ஆய்வு நடத்தியிருக்கு. இந்த ஆய்வு செய்யப்பட்டவர்கள்ல 126 பேர் அவங்க மேல குற்ற வழக்குகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 56 பேர் கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாதிரியான கடுமையான வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. 2021 60% இருந்த இந்த எண்ணிக்கை இப்போ 54% கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள பாதிக்கும் மேற்பட்டவங்க வழக்குகளோட நுழையிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாமக, விசிக, சிபிஎம் இந்த மாதிரியான கட்சிகளோட வெற்றியாளர்கள் 100% கிரிமினல் பின்னணி கொண்டவர்களா இருக்காங்க. தாவேகாவில வெற்றி பெற்றவங்க 41 பேர் மேல வழக்குகள் இருக்கு. தமிழக அரசியலோட பொருளாதார மாற்றம் இந்த அறிக்கையில தெளிவா வெளிப்படுது. 2021 ஒரு எம்எல்ஏவோட சராசரி சொத்து மதிப்பு 12.27 கோடியா இருந்த நிலையில இப்போ அது 4 மடங்கு உயர்ந்து 48.35 கோடியா மாறியிருக்கு. வெற்றி பெற்றவர்கள்ல 193 பேர் கோடீஸ்வரர்கள். கட்சி வாரியா அதிமுக வேட்பாளர்களோட சராசரி சொத்து மதிப்பு 152 கோடியை தாண்டி இருக்கு. தாவேகா வேட்பாளர்களோட சராசரி 27 கோடியாவும் திமுகவினரோட சராசரி 14 கோடியாவும் இருக்கு. தமிழகத்திலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட வேட்பாளரா லால்குடி தொகுதியில ஜெயிச்ச அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் 5863 கோடி சொத்துக்களோட முதல் இடத்துல இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து தாவேகாவோட ஆதவ அர்ஜுனா 534 கோடி சொத்துக்களோட அடுத்த இடத்துல இருக்காங்க. நடிகர் விஜய் பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்திருக்காரு. அவர் 648 கோடி சொத்துக்களோட இருக்கிறதோட போன நிதியாண்டுல மட்டும் 184 கோடி வருமானம் ஈட்டி அதிக வருமானம் அறிவிச்ச வேட்பாளர்கள்ல முன்னணியில இருக்காரு. புதிய சட்டமன்றத்துல தலைமுறை மாற்றம் தெரியுது. 25 இருந்து 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 21% பேர் இருக்காங்க. 79 வயதான பாஜக வேட்பாளர் போஜராஜன்ல இருந்து 28 வயசே ஆன இளம் வேட்பாளர்கள் வரைக்கும் பல்வேறு வயதினரும் இணைஞ்சு சட்டமன்றத்துக்கு போறாங்க. அதுலயும் பெண் பிரதிநிதித்துவம் 5% இருந்து 10% உயர்ந்திருக்கிறது. தமிழக அரசியல்ல பெண்களோட பங்கேற்பு அதிகரிச்சிருக்கிறதுக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. மொத்தத்துல பாக்குறப்போ இந்த 2026 தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல்ல புதிய கட்சிகள் அப்புறம் முகங்களை அறிமுகப்படுத்தினாலும் பணபலமும் குற்ற பின்னணியும் இன்னும் தேர்தல் அரசியல்ல மையமா இருக்கிறத இந்த அறிக்கை உறுதிப்படுத்துது.